இயேசு அன்பாகவே இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு. உலகத்தில் நிறைய அன்புகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் மாறி 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 போய்விடும். ஒன்றும் நிலையான அன்பு கிடையாது. ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும் கடைசி வரைக்கும் ஒன்று போல் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால்தான் பாடினோம், பாடாதே ஐயா அன்பு என்ன செய்யாது, அனைத்தீரே என்னை உம் அன்பால் என்னை என்ன செய்தீர். அப்போ நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நாம் பரலோகத்தில் போய் இணைவதற்கு, தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்குள் போவது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கின்றதான ஒரு பாலமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போ இந்த சுப்பிரமணியபுரத்தையும் விளாத்திக்குளத்தையும் இணைப்பதற்கு என்னது இருக்கு? சொல்லுங்க, என்னது இருக்கு? அது ஆரம்பத்தில் இருந்தே, உங்களுக்கு எனக்கும் விவரம் தெரியறதுக்கு முன்னாலே இருந்தே அங்கே என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கிங்களா? பாலம் என்ன செய்யுது? இருக்கு. அப்போ அந்த பாலம் ஏன் கட்டப்பட்டது என்றால், ஒரு ஊரை இன்னொரு ஊரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டும். போக்குவரத்திற்கு என்ன இருக்கக்கூடாது? இடையூறுதல்கள் என்ன இருக்கக்கூடாது. அதே போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒன்றே ஒன்றுதான் அவசியம், தேவனுடைய அன்பு. உலகத்தில் சொல்லுவாங்க, அன்பில்லார் குரல் என்ன? அன்பில்லார் மைக்கில் சொல்லுவா, நீ தானே சொன்ன, சொல்லு சொல்லு, சும்மா சொல்லு. அன்பில் நீ சொல்லு, அந்த அவட்ட கொடு. ஒருத்தரும் சொல்லிட மாட்டிய. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியவரா? தமக்குரியது. அன்பு உடையவர் எல்லாருக்கும் பிறரை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அன்பு பிறரை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த அன்பை குறித்து நான் வேத வசனத்திலே சில காரியங்களை நான் பார்த்தேன். இன்னைக்கு குடும்பத்தில் அன்பு இருக்கா? புருஷன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு இருக்கா? படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அன்பு இருக்கா? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைக்க முடியாத அளவுக்கு அன்பு பிளந்து போய் கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த அன்பின் பாலத்தினால நாம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதனால் தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். சில வீட்டில் இந்த வசனத்தை போட்டிருப்பாங்க. அந்த கிராஸ் மாதிரி ஒரு படம் இருக்கும். படத்தில் அந்த கை இப்படி விரிந்து என்ன செய்யும்? இருக்கும். அப்போ தேவனுடைய அன்பு நம்மை கெட்டு போக விடாது. தேவனுடைய அன்பு நம்ம என்ன செய்யாது? கெட்டு போக விடாது. அந்த காலத்தில் பாலை வாங்கி கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சிருப்பாங்கன்னா அது அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ உரம் ஊற்றுனா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, மறுநாளைக்கு அது நல்லா இல்லாமல் போயிடும். அப்போ ஒருவராயிலும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். தேவ அன்பு, அந்த தேவ அன்பு நம்ம நித்திய ஜீவன் வரைக்கும். அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தேவனுடைய அன்பு நம்மை இணைக்கும், நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த பாலம் நம்மை கடைசியாக எங்கே கொண்டு இணைக்கிறது என்றால் நித்திய ஜீவனுக்குள்ளாக என்ன செய்கிறது? இணைக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம்
மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை வரமோ அவரால் உண்டான நித்திய ஜீவனாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ நித்திய ஜீவன் நமக்கு வர வேண்டும். நாம் நித்தியத்தில் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இயேசு நம்மிடத்தில் காண்பிக்கிற அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். அன்பு என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு மாற்றமற்றது. அளவிட்டால் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அது மாறாது. முடிவு வரைக்கும் அது என்ன செய்யாது? ஒரே நிலையில் இருக்கும். ஆனால் மனிதர்களுடைய அன்பெல்லாம் மாறி போயிடும். மனிதர்களுடைய அன்பு என்ன செய்யும்? மாறதான் செய்யும். இல்லை பாஸ்டர் அப்படின்னா நான் நிறைய கேள்விகள் கேட்பேன். அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல கேட்குறாரு, ஆரம்பத்தில் நீங்கள் என் மேலே கொண்டிருந்த அந்த அன்பினால் உங்கள் கண்ணு பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்தீங்க? இருந்தீங்க. எப்போ? பவுல் கொஞ்சம் அனுபவம் வந்த உடனே சொல்றாரு, ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டிருந்த அன்பினால உங்கள் கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு எப்படி இருந்தீங்க? ஆனால் இப்போ அதே தான் நானும் சபையில் கேட்குறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆரம்ப நிலைமை எப்படி இருக்கிறது? போக போக நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வர வர நம்முடைய நிலவரை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பு. வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பு, நம்முடைய அப்பா அம்மா பிறப்பதற்கு முன்பு, நம்முடைய பாட்டி தாத்தா பூட்டன் பூட்டி இவங்கெல்லாம் பிறப்பதற்கு முன்பே இந்த வேதாகமத்தில் கடைசி நாட்களில் இப்படி இருக்கும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அதை எச்சரிப்பதற்காக தேவன் தம்முடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியர்களை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இயேசுவும் சொல்லும்போது அதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசமும் தணிந்து போம், அநேகருடைய அன்பும் என்ன செய்யுமா? ஆமா. என் அன்பு தேவனுடைய சிறமை, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சீக்கிரமாய் வரப்போய் நடக்கிறதான எல்லா சம்பவங்களையும் நீங்க நினைச்சு பாருங்க. எங்கிட்டெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல நிறைய பேர் சொன்னது உண்டு, செத்தாலுங்க தான் சாவேன், செத்தாலுங்க தான் என்ன செய்வேன். அந்த ஆட்கள்லாம் இப்போ காண எங்க இருக்காங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக 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 அந்த அன்பு ஏன் மாறுகிறது என்று எனக்கும் தெரியல. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார்ல, கண்ணை புடுங்கி எனக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க? ஆயத்தமா இருந்தீங்க, ஆயத்தமா இருந்தீங்க. அதனால் நாட்கள் போக 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 அது ஏன் மாறுது? மாறவே கூடாது. தேவனுடைய அன்பு மட்டும்தான் முடிவு வரைக்கும் என்ன செய்யாது? மாறாது. வசனத்தை வாசிங்களாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு என்ன செய்தார்? வைத்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் என்ன செய்தார்? அன்பு வைத்தார். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இயேசு அந்த பஸ்கா பண்டிகைக்கு கலந்து கொள்கிறார். அந்த பஸ்கா பண்டிகையில் இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரிஞ்சிட்டு, நான் இப்போ பிதாவின் வீட்டுக்கு, அதாட்ட பிதாவின் சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? போக போறேன் என்பதை அவர் அறிந்து தாம் இந்த உலகத்தில் தம்முடையவர்களிடத்தில் வைத்த அதே அன்பை முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் என்ன செய்தாரா? அதாங்க உண்மையான அன்பு. அதுதான் எப்படிப்பட்ட அன்பு? முடிவு பரியந்தம். லாபங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும், சோதனை வரும், அடிப்படி வரும், எல்லாம் வரதான் செய்யும். வராதுன்னு நான் சொல்லலை, எல்லாம் வரும். அவைகள் மத்தியில் நாம் இயேசுவை போல் மாற வேண்டும் என்றால் இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு எப்படி நடந்தாரோ, இயேசு அங்கே சொல்கிறார், தாம் இவ்வுலகத்தை விட்டு இவ்வுலகத்தில் இருக்க தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் என்ன செய்தாரா? அன்பு வைத்தார். பாருங்க,
இன்னைக்கு ஒரு வீட்டில் வேதனையோடு கூட தான் சொல்கிறேன், ஒரு மரணம்னா நம்ம என்ன செய்தோம்னா போயிட்டு உடனே போயிடுவோம். போயிட்டு என்ன நமக்கு எல்லாருக்கும் என்னது இருக்கு? சாத்தான் ஒரு சூழ்ச்சியை கொண்டு வர. ஒரு உண்மையான அன்பு அந்நாட்கள்ல என்னைய பொறுத்தளவில் அப்படிதான், முடிவு பரியந்தம் அந்த இடத்துல இருந்து என் ஆத்மாவை போட்டுட்டு தான் நான் வருவேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அது உங்களுடைய வேலை அப்படின்ட்டு. ஏன் வேலை இல்லை? என் வேலை இல்லை. என் வேலை இந்த சபையில் இருக்கிறவர்களுக்கு தான் வேலை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை எனக்கு கிடையாது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, அவர் எப்படி அன்பு வைத்தாரா முடிவு பரியந்தம். நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்களை நேசிக்கிறோம். அவங்களால நமக்கு உபத்திரவங்கள் வரதான் செய்யும், கவலைகள் வரதான் செய்யும், கண்ணீர் வரதான் செய்யும். அதுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. முழங்காலில் நின்று ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதி என்று சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம். அதான் இயேசுவினுடைய குணம். அதான் யாருடைய குணம்? இயேசு செய்ததான காரியம் அதுதான். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாரும் வந்து பலவிதமான கேள்விகளை கேட்டார். கேள்விகளை கேட்ட போதும் அவரிடத்தில் அன்பு இருந்ததுனால சிலுவையில் முதலாவது வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். பிதாவே இவர்களை என்ன செய்யும்? மன்னியும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நெருக்கடி கொடுத்து, இவ்வளவு துன்பங்களை கொடுத்து, இவ்வளவு துயரங்களை கொடுத்து, இவ்வளவு வேதனைகளை கொடுத்து கடைசியா இந்த மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்கிறோமே, சிலுவையில் இருக்கும் போதும் அவர் ஏன் எனக்கு இந்த பாடு என்று கேட்காமல் அவர்களை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களை என்ன செய்யும்? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு என்ன செய்தார்? வைத்தார். அப்போ அன்பினுடைய குண அதிசயங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 காரியங்கள் அன்பினுடைய குணாதிசயங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அன்பு என்னெல்லாம் செய்யாது, என்ன செய்யும்? நம்மிடத்தில் ஒரு இயேசுவை போல நம்ம முடிவறிந்து அன்பா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும். நீடிய, ஒவ்வொரு வசனமா வாசிக்கணும்னா ஒரு வசனம் நீ வாசிக்கணும், ஒரு வசனம் இங்க கொடுத்துடணும். சரி, அன்பு நீடிய சாந்தமும். நீடிய சாந்தம். அன்பு எப்படிப்பட்டதா? நீடிய சாந்தம். 2வது தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்னது இல்லை? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன அப்படின்ற வார்த்தையே நம்ம சொல்லக்கூடாது. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்கள தேவன் என்ன செய்கிறார்? நம்ம பொறாமைப்படுறதுல ஒண்ணும் இல்லை. நமக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க பழகினால் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வந்து தானாக இறங்கும். அல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக வேதத்தில் துன்பப்படுத்தினவங்க, உபத்திரவப்படுத்தினவங்க, கஷ்டப்படுத்தினவங்க, இவங்களுக்காக ஜெபம். நான் இப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த விசுவாசி ஆசீர்வதி, அவங்களை ஆசீர்வதி, இவங்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பாத்திரவான்களாக இருந்தால் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் என்ன செய்யும்? பைபிள் அப்படி தானே இருக்கு. பாத்திரவான்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் என்ன செய்யும்? சேரும். இல்லைன்னா திரும்பி என்ன செய்யுமா? அப்போ அப்படி திரும்பி வந்து நிறைய ஏன்ட்ட விழுந்ததுனால தான் ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்குரிய காரணம் அதுதான். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரையும் சபியாதிருங்கள். ஆசீர்வதிப்பதே என்று ஒருவரை என்ன செய்யாதீங்க, சாபமான வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அன்புக்கு என்னதில்லை சொல்லுங்க, அன்புக்கு என்னதில்லை? அவங்க ஆசீர்வாதம், கர்த்தர் அவங்கள ஆசீர்வச்சிருக்காங்க. அதில் நம்ம சந்தோஷப்படும். அதில் நம்ம என்ன செய்யணும்? அதில் நம்ம வருத்தப்படக்கூடாது. 4வது
அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை என்ன செய்யாது? தன்னையே புகழாது. அன்பு இயேசுவை மட்டும் புகழும். நான் அதை ஒரு வசனம் வச்சிருக்கிறேன். அன்பு யாரை மட்டும்தான் புகழும்? இயேசுவை மட்டும். மற்றவர்கள் பொறாமைக்கூட படக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குன்னா அவங்க கண்ணுக்கு முன்னால சொல்லும், இவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் தந்தார். இவைகள் எல்லாம் யார் தந்தா? சொல்ல மாட்டேங்கல, வாயை திறந்து சொல்லுங்க. இவைகள் எல்லாம் யார் தந்தா? கர்த்தர் தந்தார். இவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று என்று நம்முடைய வாயினால தந்தவைகளுக்காக அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்று முதல் தராத ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். வேதாகமத்தில் சாலமனை குறித்து அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் உனக்கு என்ன செய்வே? தருவே. அப்போ நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நான் சொல்றேன்னா, தன்னை புகழக்கூடாது. தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை, தன்னை வாழ வைத்த தெய்வத்தை, தன்னை நடத்துகிறதான தேவனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து என்ன செய்யும்? இறங்கும். சரி, ஐந்தாவது, இருமாப்பாய் இராது. இருமாப்பாய் இராது. அன்பு என்ன செய்யாது? இருமாப்பாய் இராது. 6, அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானது, அநியாயம் செய்யாதுங்க. எவ்வளோதான் என்ன காரியம் வந்தாலும் அநியாயம் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாய் இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? நீதி செய்யட்டும். நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அநியாயம் செய்கிறது தான் உங்களுடைய முறையா, செஞ்சுக்கிட்டே இருங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இயேசு சீக்கிரம் வராரு. மனம் திரும்பினா இயேசுவோடு கூட இருப்போம், மனம் திரும்பலைன்னா வேற இடத்துல இருப்போம். இல்லையா? அன்பு அயோக்கியமானதை என்ன செய்யாது? அயோக்கியமான எந்த காரியத்தையும் செய்யாது. அயோக்கியமான எந்த காரியத்தையும் என்ன செய்யாது? செய்யாது. 7வது, தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை என்ன செய்யாது? நாடாது. நாடாளுமன்றத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பொழிவு வருது? தற்பொழிவு வந்தோடனே எதிரும் புதிருமா என்ன செஞ்சிருந்தாங்க? மாறிடுதாங்க. நம்ம வந்து அதெல்லாம் நாட வேண்டாம். லாசரு தற்பொழிவை நாடாததுனால நடந்தது என்னன்னா, அவன் இயேசுவை மட்டும் வெளிப்படுத்தினபடியினால், இயேசுவின் அன்பு அவனுக்குள் இருந்தபடியினால், ஐஸ்வர்யவானுக்கு முன்பு இயேசு அந்த லாசருவை நித்தியமாய் அந்த பரலோகத்தில் வைத்தது போல நம்மையும் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மையும் வைத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அழகு பார்க்க விரும்புகிறார். என்ன நிமிர்ந்து இருப்பா? நிமிர்ந்து என் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா? தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். தூக்கம் எதை உடுத்து வைக்கும்? கந்தையை உடுத்து. வசனத்தை கேட்கும் போது சந்தோஷமா கேட்கும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்படுற தற்பொழிவை என்ன செய்யாது? நாடாது. 8வது, சினமடையாது, கோபப்படாது. அன்பு என்ன செய்யாதா? என்னங்க வசனத்தில் இதெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்காங்களே. ஆண்டவரை பார்த்து ஏன் குணத்தெல்லாம் அங்கே போய் சொல்லி வச்சிருக்கீரு அப்படின்ட்டு கேட்கும். என்ன செய்யாது? சினமடையாது. அப்போ இயேசுநாதர் ஏன் கோவப்பட்டார்? சொல்லுங்க. இயேசுநாதர் ஏன் கோவப்பட்டார்? பிடிக்காத காரியத்தை செய்தால் என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும், அதை நீங்கள் என்ன செய்தீர்கள்? எடுத்துட்டாரு. ஜாட்டைய விரட்டி என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டார். அவன் கோவப்பட்டார். பின்பு மனம் இறங்கினார். பின்பு என்ன செய்தார்? பேதுருவை பாருங்க, கோவப்பட்டான். அந்த மாய வித்தைக்காரனா அவன் ரட்சிக்கப்பட்டு, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து எலியாசா, இவன் பேர் மறந்து போச்சு, ஒரு மாய வித்தைக்காரன். அந்த இடத்துல வந்து பேதுரு எல்லாரும் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுதான். எல்லாரும் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலிமாஸ், அப்போ இவன் பார்த்து என்ன செய்தான்? நானும்
எல்லார் மேலேயும் கை வைக்கும் போது இப்படி என்ன செய்யணும், எல்லாரும் நிரம்பணுன்ட்டு பணத்தை கொண்டு வந்துட்டான். உடனே கோவப்பட்டு என்ன சொன்னா, ஆமா. அப்போ சினம் அடையாது, அன்பு என்ன செய்யாது. தேவனுடைய காரியத்தில் நாம் சரியா இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தில் நாம் போட்டி போட கூடாது. 9வது, தீங்கு நினையாது. ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய, தனக்கு நன்மை செய்தவனுக்கும் தீமை செய்தவனுக்கும் என்ன செய்யாது. பாருங்க, ஒரு வார்த்தை தான் பேசிட்டு அதனால செஞ்சலப்பட்டதான எம்எல்ஏக்களும் உண்டு, எம்பிக்களும் உண்டு, எதிர்கட்சி தலைவரும். அவர் என்ன பேசுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நானும் மறுபடி அதை போட்டு தான் பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன டபுள் மீனிங்கிறது எனக்கு புரியலை. சரி, இது நமக்கு தேவையில்லைன்னு விட்டாச்சுன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரை பாடாப்படுத்தி பம்பரை குத்தாக்கி அப்போ டபுள் மீனிங்கில் பேசுனா மனுஷர்களே எவ்வளோ இதை சினம் அடைகிறார்கள். அதனால் தயவுது சபையில் இருக்கிற யாரும் டபுள் மீனிங்கில் பேசி பழகாதீங்க. பேச தெரியாதுன்னா ரொம்பவே சந்தோஷம். பேசுனா இன்னையோட அதை விட்டுருங்க. ஏன்னா இரு நாக்குடையவர்களாக நாம் நினைச்சக்கூடாது, இருக்க கூடாது. எனக்கு புரியல, அவர் என்ன பேசினார் புரியல. நேற்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தினுடைய காரியத்தை நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவரே எழுமின்னு சொல்றாரு. அது வார்த்தையின் அவர் சொல்றாரு, இது எங்க மண்ணு, வீரமுள்ள மண்ணு, அந்த மண்ணில் இருக்கிற வேகத்தில் நான் பேசிட்டேன், அதை நீங்கள் மறந்து விடுங்கள். மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல, அதை என்ன செய்து விடுங்கள், மறந்து விடுங்கள். ஏன்னா அது நிறைய அதற்குள்ள பிரச்சனைகள் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அன்பு தேவனுடைய சினமே, ஒரு உண்மையான அன்பு அவைகள் எல்லாவற்றையும் மறந்து விடும். அல்லேலூயா. அன்பு என்ன செய்யாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 10வது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த வேத வசனத்தில் சந்தோஷம். எதில் தான் சந்தோஷப்படும்? அநியாயத்தில் நம்ம சந்தோஷப்படக்கூடாது. யாருக்காவது ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த ஆபத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. அவர்களை ஆண்டவர் அதிலிருந்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்திய வசனமாகிய வேதத்தை அவர்களுக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அடுத்தது, சகலத்தை என்ன செய்யும், தாங்கி 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 மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. கர்த்தருக்கு சகலத்தை என்ன செய்யும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இயேசு முடிவரியந்தமா அவரிடத்துல சீசர்களிடத்துல அன்பா இருந்தாரு. பேதுரு நான் 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 முந்தி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தான். அவனை சொன்னாரு, ஏய், சேவல் கூறுவதற்கு முன்னால என்னை 3 தடவை என்ன செய்வாய். அப்பவும் சொல்றான், எல்லாரும் மறுதளித்தால் நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், நான் காவலிலும் சாவிலும் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றி வருவேன். இயேசுவை காட்டி கொடுக்க போகிறனோ 12 பேரோடு கூட அவனும் உட்கார்ந்து எல்லாரும் நானா நானா நானான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவனை என்ன செய்தான், கேட்கிறான். அவனை என்ன செய்யறான், கேட்கிறான். இப்படிப்பட்ட டைப் உள்ளவங்களையும் இயேசு தாங்கினார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் யாக்கோபு யோவானும் கேட்கிறாங்க, ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனது போல நாங்களும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கட்டுமா, அழிக்கிறதுக்கு இறக்கட்டுமா அப்படின்னா அவங்களையும் ஆண்டவர் தாங்கின. அவங்களுக்கு ஆண்டவர் பதில் சின்ன. என் அன்பு தேவனுடைய சின்னமே, அன்பு சகலத்தையும் என்ன செய்யும், உங்கள் குடும்பத்தில் தாங்கணும். புருஷன் மனைவியை தாங்கணும், மனைவி புருஷனை தாங்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களை தாங்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை தாங்க வேண்டும். அதுதான் அன்பு. அதுதான் என்னது, அன்பு. அடுத்தாப்புல சொல்லப்பட்டிருக்கு, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். 12வது சகலத்தையும் விசுவாசிக்கும், 13வது சகலத்தையும் நம்பும், 14வது சகலத்தையும் சகிக்கும், 15வது அன்பு ஒரு காலத்திலையும் ஒழியாது. அன்பு ஒரு காலத்திலையும் என்ன செய்யாது. அதனால தான்
இயேசு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சகோதரனுக்காக, யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அன்பிலும், தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்துல ஜீவனை கொடுக்கக்கூடியதான ஒரு அன்பு. ஜீவனை யார் தான் கொடுத்தா? ஜீவனை நமக்காக கொடுத்தது யாரு? இயேசு ஒருவரே. அந்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கும் பாலமாய் இருக்கிறது. இணைக்கும் பாலமாய் கிறிஸ்துவையும் பரலோகத்தையும் நம்மையும் என்ன செய்கிறது? இயேசுவின் அன்பு இணைக்கவில்லை என்றால் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும், 24 மணி நேரம் அங்கே நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்துட்டுனா கர்த்தரை ஆராதியாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன சூழ்நிலைமா இருக்கட்டும், எந்த சந்தர்ப்பமா இருக்கட்டும், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்துட்டா கர்த்தரை ஆராதியாமல், துதியாமல், ஸ்தோத்திரிக்காமல், ஆராதனைக்கு செல்லாமல் என்ன செய்ய முடியாது இருக்க. எவ்வளவு பலவீனங்கள் வரட்டும், எவ்வளவு சுகவீனங்கள் வரட்டும், அவைகள் எல்லாம் தாண்டி வந்து நிற்கிற தேவனுடைய மனுஷன் தான் உங்களுக்கு முன்னால நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வந்திருக்கு, சுகவீனங்கள் வந்திருக்கு, நெருக்கடியான சம்பவங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதனை செய்யாமல் இருந்தது இல்லை. நான் ஒரு அன்பை நான் நினைக்கிறேன். சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருந்த என்னுடைய தாயும் என்னையும் இந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு மனுஷனாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அது எனக்காக என் அப்பன் இரட்சகராகிய இயேசு என்மேல் பாராட்டின அன்புதான். அதே போல நீங்களும் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்கள் மேல் பாராட்டின அன்பு. இயேசு உங்கள் மேல் பாராட்டின அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்க இருக்க, ஏற்கனவே நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களை வாசிக்கும் போது பிரிக்க முடியாத ஒரு அன்பு, பிரிக்க முடியாத அன்பு. வசனத்தை வாசித்தா நேராகும். பிரிக்க முடியாத அன்பு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெற்றிருக்கிறார். முற்றிலும் என்ன செய்திருக்கிறார்? எல்லாம் என்னென்ன என்னை கவனிக்கணும். எதில் இருந்தெல்லாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் வந்துட்டுன்னா உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ஜெயத்தமாய் வச்சிருக்கிறார். இன்னும் சொல்கிறார், மரணம், ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வுகள், தாழ்வுகள், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருபோதும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது என்கிற நிச்சயம் உடையவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றாய் புரிந்து கொள்கள். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம அந்த பாலத்தில் இணைஞ்சிட்டோம். அந்த கிறிஸ்துவின் அன்பாகிய பாலத்தின் வழியாக பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியாய் நிற்கிறோம். ரெடியாய் அந்த ஒரு வேளை பாதி தூரத்தை கடந்து, முக்கால்வாசி தூரத்தை கடந்து நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். இன்னும் நமக்கு தேவை அந்த எக்காலம் துணிக்க போகுது. தேவ தூதர்கள் வரப்போகிறார்கள். இயேசு ஆரவாரத்தோடு வரப்போகிறார். வரும்போது இந்த கிறிஸ்துவின் அன்பில் பிணைக்கப்பட்டவர்கள் ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதிலே அவரோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அதனால தான் மற்றவங்கள்ட்ட பார்த்தோன்னே இயேசுவை பற்றி சொல்லுதோம்.
மற்றவர்களை பார்த்த உடனே இயேசுவை பற்றி என்ன சொல்லும்? எப்பா ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுத்த, இயேசுவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் பெரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு மற்றவங்களை சொல்லுதோம். பார்க்கிறவர்களை பார்த்து சொல்லுதோம் இயேசுவை ஏற்றுக்கொள். சில நேரத்தில் அந்த இயேசு என்கிற வார்த்தையை சொன்னோன்னு நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பியிருப்பார்கள். எழும்பினாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. வாசிங்களா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எங்களை நெருக்கி கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை எப்படி ஏவுகிறது? நெருக்கி நினைச்சுகிறது, ஏவுகிறது, நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்களுக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் அன்பு எங்களை எப்படி ஏவுகிறது? அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு வீட்டில் ஒரு காரியம்னா போயிட்டு மட்டும் வருது ஒரு காரியம் இல்லை, கடைசி வரைக்கும் இருந்து சில நேரங்களில் எங்களுக்கெல்லாம் வருத பாடு பயங்கரமாக இருக்கும். காலையில் ஒரு இடத்துக்கு போனோம், காலையில் ஒரு கல்யாணத்தை நடத்தணும், மத்தியானம் சாயங்காலம் ஒரு அடக்கத்தை என்ன செய்யணும் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஜெப கூட்டத்தை, இப்படிலாம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. பாளையங்கோட்டையில் ஒரு கல்யாணத்தை 11 மணிக்கு நடத்தணும், முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் மகிபாலன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் மகிபாலன், அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அடக்கத்துக்கு போனோம். அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங். இப்படி எங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் பங்கெடுக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் எங்களுக்கு சுகபலனை கொடுத்து இன்னைக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் அதை செய்வதற்குரிய ஒரு பலன் வருகிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் அன்பு. அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்நாட்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு காரியம்னா எல்லாரும் போய் உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதை அந்த துக்கத்தை மறக்க வைப்பாங்க. இப்போமா போனோமா போல எந்திரிச்சு வெளில வந்துடும். எப்படி வந்ததும் தெரியாது, சொல்லுங்க, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கேட்டா வந்தாங்களோ இல்லை, நம்ம இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிகளுக்குள்ள ஒரு காரியம் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்தில் இருந்தால் போனால் கடைசி வரைக்கும் அங்கே இருக்கணும். அல்லாட்டா போகாமல் இருக்கிறது நல்லது. போனால் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். எப்போ? கடைசி நேரத்திலேயாவது போய் அதில் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால. பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு. அவைகளெல்லாம் சொன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால வசனம் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யாரும் போய் சகோதரனுக்காக வெட்டிறாங்க, உங்களை இது பண்ணிடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவங்களை அன்பு பாராட்டி அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அவங்களை என்ன செய்யணும்? மீட்டு கொண்டு வர வேண்டும். இயேசு அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். எதற்கு கொடுத்திருக்கிறார்னா நம்மை மீட்டு. அதான் முதல் வசனத்தில் வாசித்தோம், நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மேல் இவ்வளவா என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஜீவனை கொடுத்து
அதனால தான் இன்னைக்கு எல்லா பாடல்களையும் பாடணும், எல்லா பாடல்களையும் பாடணும். அவர் நமக்காக எதை கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக இங்க சிலுவையில் அறையப்பட்டாரு? எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் பரலோகத்தோடு இணைந்து இருக்கிறோமா, பரலோகத்துக்கு வெளியில் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் காணப்பட்டால் நாம் பரலோகத்தோடு இணைந்து இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதாவது இணைக்கிறதான 3 காரியங்கள்: 1 அன்பு, 2 விசுவாசம், 3 நம்பிக்கை. 3 என்னது? நம்பிக்கை. இதெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கிறதான பாலத்தினுடைய பெயர்கள். இதுல பிரதானமானது அன்பு தான். இதுல பிரதானமானது என்னதான்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஏன்னா அதான் ஒரு பெரிய பாலம். அதுதான் பாடணும். அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி நான் ஐயா, அனைத்தீர் அன்பாலே என்னையும். நான் சில நேரங்களில் இந்த சரணத்தை என்னை அறியாமலே நான் இருந்து பாடும்போது என் கண்களில் இருந்து கண்ணீர்கள் தாராளமாய் போகும். ஒரு காலத்தில் அலைந்தேன், ஒரு காலத்தில் எப்படி இல்லாமோ ஜீவித்தேன், ஒரு காலத்தில் நீர் இல்லாமல் நான் வாழ்ந்த என் சுய பலத்தினால, என் சுய சக்தினால எதையாவது நான் சாதித்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்கு முன்பு வெட்கப்பட்டு போயிற்று. கிறிஸ்து எனக்குள் இருந்து இப்போ என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறாரு? வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவில் கொடுத்து அவங்கள அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனங்களிலிருந்து, சுகவீனங்களிலிருந்து, துக்கத்திலிருந்து, வேதனைகளிலிருந்து இயேசுவை போல் நாமும் அவர்களை மீட்டு மேலே கொண்டு வர வேண்டும். மீட்டு அவர்களை என்ன செய்யணும்? மேலே என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இயேசு சொல்கிறார், பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கிடுங்க. அழகா அவர் சொல்றாரு, சவுலை போல தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் யாரும் கிடையாது. ஆனா சவுல் என்னைக்கு பவுலா மாறினாரோ, சவுலுக்குள்ள என்னைக்கு தேவனுடைய அன்பு இறங்கினதோ, அன்னைக்கு அவரை போல கிறிஸ்துவுக்காக பாடுபட்டது உலகத்துல யாரும் கிடையாது. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு காலத்தில் அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டான். தேவ ஜனங்களை அடித்து தேவ தூஷணம் சொல்ல வைத்தான். தேவ ஜனங்களை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்தான். தேவ ஜனங்களை தெருக்கல்ல வைத்து வையவும், கல்லெறியவும், கொல்லவும் அவன் சம்மதித்திருந்தான். ஆனால் தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள வந்ததுனால அவன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகித்து அவன் சொல்கிறான், நான் சிலுவையில் அறையுண்டேன். நான் எங்கே அறையப்பட்டிருக்கிறேன்? சிலுவை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட எங்க அறையப்பட்டேன்? நம்ம மரணத்தின் கட்டில் ஒரு பாட்டில் பாடுவோம், பரலோகமே. அதில் ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே.
அவ்வளவுதானே தெரியும் நமக்கு. அவரின் மகிமையே எனது லட்சியமே. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகள் நல்லா சிந்திச்சு பாருங்க. நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். சிலர் சொல்வாங்க, என் கை தாங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, என் கண்ணு சிலுவையில் அறையப்படலை. அதுதான் இச்சித்துக்கிட்டே இருக்கு. கண்ணு சிலுவையில் அறையப்படலை, வாய் சிலுவையில் அறையப்படவில்லை, நம்முடைய அவயவங்கள் எல்லாம் சிலுவையில் இருக்கு. அல்லேலூயா. சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆகிலும் என்ன செய்திருக்கிறேன்? ஆமா, ஆகிலும் நான் எப்படி இருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்தில் இருந்தால் கண்டிப்பா நீங்க சிலுவையில தான் இருக்கணும். நானும் சிலுவையில் தான் என்ன செய்யணும்? அந்த கையை எடுத்து யாரையும் டாண்டு அடிச்சிடக்கூடாது. அந்த கையை எடுத்து யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்டாச்சு. கையை எடுக்க முடியுமா? கையை எடுக்க முடியுமா? எடுக்க. ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. நான் இப்போ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில். நன்றா என்னை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம் என்றால் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னில் அன்பு கூர்ந்து. அந்த இயேசுவுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? என்னில் அன்பு கூர்ந்த இயேசுவுக்காக நீங்க என்ன செய்திருக்கீங்க? My last question. என்னில் அன்பு கூர்ந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஏங்க உங்கள் மேலே என் மேலே அன்பு கூர்ந்தார்? நம்மை காட்டில் எத்தனை பேர் வசதி படைச்சவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, சன்மார்க்க ஜீவியம் செய்தவங்க இருக்கிறாங்க, உத்தமர்கள் இருக்கிறாங்க. ஆனா எதிலையும் தகுதியற்றதான நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்றால் அதுதான் பெரிய பாக்கியம். அதுதான் உன்னதமான ஆசீர்வாதம். அதுதான் உன்னதமான ஆசீர்வாதம். அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. அதனால தான் சில நேரங்களில் வேத வசனத்தை கொண்டு நம்மிடத்துல பேசி, மகனே மகளே என்று சொப்பனத்தின் வாயிலாக, தரிசனத்தின் வாயிலாக, வேத வசனத்தின் வாயிலாக, தேவனுடைய மனிதரின் வாயிலாக பேசி நம்மை எச்சரித்துக் கொண்டே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். என்னில் அன்பு கூர்ந்து. உங்களுடைய இருதயத்தில் எல்லாரும் கை வைத்து சொல்லுங்களா, என்னில் அன்பு கூர்ந்து. சொல்லுங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப அந்த அன்பை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு முறை காந்தியடிகள் இவ்விதமாய் சொன்னார்களா, ஐயா, அகிம்சை குறித்து கேட்கும்போது கிறிஸ்தவன் கையில் இருக்கிற வேதாகமத்தை வாசித்தாலே அன்பு என்ன செஞ்சிடும்? தெரிந்துவிடும். ரட்சிக்கப்படாதவர்கள் கூட நான் நினைக்கிறேன், ஐ ஹோப் இன்றைக்கு இருக்கிறதான அரசியல்வாதிகள் கூட அவங்க வீட்டில் இந்த வேதாகமத்தை வாசிக்க தான் செய்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தை வாசித்து பிரயோஜனம் இல்லை. அதை பிரயோஜனப்படுத்தும் போதுதான், கை கொள்ளும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். வாய்ப்பாடு சொன்னது போல ஓர் ஒன்று ஒன்று ஈர் ஒன்று 2 3 3 சொல்லிட்டே போயிட்டே இருக்கிறோம். ஆனா எக்ஸாம் வரும்போது அந்த பிள்ளைகள் படித்ததான பாடம் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் என்றால் அவர்கள் பூரணமாய் ஜெயம் எடுப்பார்கள்.
அவர்கள் பூரணமாக என்ன செய்வார்கள்? ஜெயம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் வந்தும் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் முற்றிலும் சொல்லுங்க, முற்றிலும், எனக்கு காது கேட்கல, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா என்ன செய்கிறோம்? எது வேணாலும் வரட்டும், கிறிஸ்துவின் அன்பினால நான் முற்றிலும் என்ன செய்வேன்? ஜெயம் எடுப்பேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்செடுக்க, நம்மில் அன்பு கூர்ந்த தேவனை ஒரு காலத்திலையும் ஒரு சமயத்திலையும் மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. மறக்க முடியாத ஒரு நபர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் எல்லாம் கல்வி நிற்போமா? அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியையா. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே தெரிந்த துரோகியையா. அனைத்து அன்பாலே என்னையும் அழைத்தீரன்பாலே, அனைத்து அன்பாலே என்னையும் அழைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமா ஆனந்தமானந்தமே, பரலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பூவை போல, பரலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பூவை போல. இசைக்கவும் எளிதாமோ வரத்தில், இசைக்கவும் எளிதாமோ, இசைக்கவும் எளிதாமோ வரத்தில். கரங்களை உயர்த்தி அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே. ஆலம் அறிவேனோ அன்பே, ஆலம் அறிவேனோ, ஆலம் அறிவேனோ அன்பே, ஆலம் அறிவேனோ. அன்பே அன்பே ஆருயிர் உறவே, ஆனந்தமா ஆனந்தமா. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா? என்னில் அன்பு கூறுகிறவராலே. எல்லாரும் செல்வமா இருதயத்தில் கவித்து, என்னில் அன்பு கூறுகிறவராலே, என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும்
ஜெயம் எடுக்கிறவனாய், ஜெயம் எடுக்கிறவனாய், ஜெயம் கொண்டவனாய் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. கிருபை உள்ள தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, மே துதிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பு மனிதனோடு என்று பார்க்கும்போது மனித வர்க்கத்தை பரலோகத்தில் இணைக்கக்கூடியதான ஒரு பாலம் உண்டு என்றால் அது கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பிலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் இயேசு ராஜா வீற்றிருக்கும் தேவ ராஜ்யத்திற்கு வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம்.